தமிழ் வழியாக ஆங்கில இலக்கணம். ஆங்கிலம்ங்கிறது ஒரு மொழி தானே தவிர அது ஒரு அறிவு கிடையாது. ஸோ அந்த மொழியை நம்ம தாய்மொழி தமிழ் வழியாக கற்றுக்கிறதுனால ஈஸியாக கற்றுக்கலாம். கிராமருங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமே கிடையாது. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்னால் என்ன, அதை நம்ம எங்கே யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கூல் காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஆங்கிலத்தை நம்ம தாய்மொழி தமிழ் வழியாக எளிமையான முறையில் கற்றுத்தருகிறோம். இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா போதும், உங்களுக்கு இதை பற்றி எந்த டவுட்டுமே வராது. அதுக்கு மீறி உங்களுக்கு எதாவது டவுட்னா கமெண்டில் கேளுங்க, கண்டிப்பாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னா என்னங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். The future perfect tense is used to talk about an action which will happen in the future before another action in the future. வெரி சிம்பிள் தான். ஐயோ இவ்வளோ பெருசாக இருக்குங்களா யோசிக்காதீங்க. ஃப்யூச்சர் டென்ஸ் அப்படிங்கிறது யூஸ்டு டு டாக் அபவுட் அன் ஆக்ஷன், ஒரு செயலை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு டென்ஸ் தான். அது எப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம்னா விச் வில் ஹேப்பன் இன் த ஃப்யூச்சர், எதிர்கால வினைமுற்று தான் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ நம்ம எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு ஆக்ஷனை, அந்த ஆக்ஷன் எப்போ இருக்கணும்னா பிஃபோர் அனதர் ஆக்ஷன் இன் த ஃப்யூச்சர். ஸோ ஃப்யூச்சரில் ஒரு 2 ஆக்ஷன் நடக்க போகிற விஷயத்தில் அந்த 2வது ஆக்ஷன் நடந்து முடிகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆக்ஷன் நடக்குது பார்த்தீங்களா, அதை பற்றி சொல்கிறதுக்காக தான் நம்ம ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லன்ச் டைமில் ஸ்டூடெண்ட்ஸ் பேசிக்கிறாங்க 7th பீரியட் இங்கிலீஷ், 8th பீரியட் பிடி பீரியட் அப்படின்னு. ஸோ 8th பீரியட் பிடி பீரியட் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். அதுக்கு முன்னாடி இங்கிலீஷ் மிஸ் கண்டிப்பாக வருவாங்க, நம்மளுக்கு கிளாஸ் இருக்கும் அப்படின்னு பேசும்போது கண்டிப்பாக ஃப்யூச்சரில் அது கண்டிப்பாக நடக்க போகுது. இப்போ நம்ம டைம் 12 noon தான். ஸோ ஃப்யூச்சரில் ஒரு ஆக்ஷனுக்கு முன்னாடி நடக்கிற ஆக்ஷன் சொல்கிறது தான் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். இதில் கீவேர்ட்ஸ் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா பிஃபோர், ஆஃப்டர், பை த டைம், டில், வென், அன்டில். பை த டைம்னா பை த டைம் மட்டும் கிடையாது, பை த டைம், பை த மந்த், பை த இயர், இப்படி எதுனாலுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஒரு சென்டென்ஸில் இருக்குன்னா அது ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பாசிட்டிவாக ஒரு சென்டென்ஸை மேக் பண்ணுறோம் அப்படின்னா என்ன யூஸ் பண்ணணும் அதை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரூல்ஸ். சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ப்ளஸ் ஹேவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அண்ட் தென் சென்டென்ஸ், ரிமைனிங் சென்டென்ஸ். ஃபஸ்ட் சென்டென்ஸ், she will have left London before he returned. சப்ஜெக்ட் she இருக்குது, willங்கிறது நம்ம ஃப்யூச்சர் டென்ஸ் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறது தான். இது ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படிங்கிறதுனால நம்ம will have யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் verb 3. verb 1 தான் பேஸ் verb, verb 2 பாஸ்ட் டென்ஸ், அண்ட் தென் verb 3 பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ பாஸ்ட் பார்ட்டிசிபிள் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் லெஃப்ட்டுங்கிறத. அண்ட் தென் ரிமைனிங் சென்டென்ஸ். செகண்ட் சென்டென்ஸ், ஐ வில் ஹாவ் ஃபினிஷ்டு திஸ் புக். ஃப்யூச்சரில் இந்த புக்கை கண்டிப்பாக நான் ஃபினிஷ் பண்ணிடுவேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ரிமைனிங் சென்டென்ஸ் நம்மளுக்கு எந்த ஒரு க்ளூ வேர்டும் இல்லை. இதில் வில் ஹாவ் அப்படிங்கிற அந்த வேர்டை பார்த்தாலே நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம், இது ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் தான். ஐ வரும்போது நம்ம வில் சேர்த்துக்கலாம், இல்லை ஷாலும் சேர்த்துக்கலாம். தேர்ட் சென்டென்ஸ் பாருங்கள், ஐ ஷால் ஹாவ் ரீச்டு த ஸ்கூல் பிஃபோர் த பெல் ரிங்ஸ். ஐ சப்ஜெக்ட், வில் ஆர் ஷால் யூஸ் பண்ண வேண்டியதில் நம்ம ஷால் யூஸ் பண்ணியிருக்கோம், ஹாவ் யூஸ் பண்ணியிருக்கோம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த வெர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் ரிமைனிங் சென்டென்ஸில் நம்மளுக்கு பிஃபோர் த பெல் ரிங்ஸ், பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஸ்கூலுக்கு போயிடுவேன். ஸோ இந்த செகண்ட் ஆக்ஷனுக்கு முன்னாடி நம்ம செய்யக்கூடிய ஃபஸ்ட் ஆக்ஷனை நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் பாசிட்டிவ் சென்டென்ஸில் இந்த 3 சென்டென்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்கோம். இந்த 3 சென்டென்ஸ்லுமே பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் தான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணியிருக்கோம், அண்ட் தென் வில் ஹாவ் யூஸ் பண்ணியிருக்கோம், இல்லைனா ஷால் ஹாவ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஐ அண்ட் வி ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆஃப் த வெர்ப் ஐ அண்ட் வியாக இருந்துச்சுன்னா ஷால்ங்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். அதர் தென் செகண்ட் ஃபார்ம் ஆஃப் த வெர்ப் செகண்ட் பர்சன் ஆர் தேர்ட் பர்சனாக இருந்துச்சுன்னா நம்ம வில் யூஸ் பண்ணிக்கலாம். நெகட்டிவ் சென்டென்ஸில் இப்போ பார்க்கலாம். சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ப்ளஸ் நாட், வில் ப்ளஸ் நாட்டுங்கிறத நம்ம ஓன்ட் அப்படின்னும் ஷார்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஹேவ் அண்ட் தென் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அண்ட் தென் சென்டென்ஸ். ஸோ நம்ம பாஸ்ட் டென்ஸில் எப்படி பார்த்தோமோ, பாசிட்டிவில் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் வில் ஹேவ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணுறோம். ப்ளஸ் இதில்
நாட் அப்படிங்கிறத மட்டும் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா நெகட்டிவ் அப்படிங்கிற காமிக்கிறதுக்காக நாட்டுங்கிற ஒரு நெகட்டிவ் வேர்டு மட்டும் யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். ஐ வில் நாட் ஹாவ் அட்டெண்டட் த ப்ரோக்ராம். ஸோ ஐ வில் நாட், நம்ம நாட் அப்படிங்கிற வேர்டு வந்தாலே அது நெகட்டிவ் சென்டென்ஸ்ங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம். தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த வெர்ப் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஒன், we will not have met him. மெட்டுங்கிறது மீட்டோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள், தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த வெர்ப். மீட், மெட், மெட். ஸோ நம்ம தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த வெர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். we will not have met him. ஸோ தேர்ட் ஒன், she will not have cooked dinner. குக்குடு தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த வெர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். she will not, நாட்டுங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ நெகட்டிவ் சென்டென்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்காக நாட்டுங்கிறது யூஸ் பண்ணியிருக்கோம். சப்ஜெக்ட் வில் ப்ளஸ் நாட், அந்த நாட் வில் நாட் அப்படிங்கிறத நம்ம ஓன்ட்டுன்னு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஹாவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அண்ட் தென் ரிமைனிங் சென்டென்ஸ். இப்படி இருந்தாலே அது வந்து ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் நெகட்டிவ் சென்டென்ஸாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். பாசிட்டிவ் சென்டென்ஸ்க்கும் நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கும் ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் தான், நாட்டுங்கிற வேர்டை நெகட்டிவில் ஆட் பண்ணியிருக்கோம். பட் பாசிட்டிவ் சென்டென்ஸில் நாட்டுங்கிற வேர்டு யூஸ் பண்ண மாட்டோம். சப்ஜெக்ட் ஐவியாக இருந்துச்சுன்னா ஷால் யூஸ் பண்ணுவோம். அதர் தென் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நம்ம வில் யூஸ் பண்ணிக்கிறோம். நெகட்டிவ்க்கு நாட் யூஸ் பண்ணுறோம். அண்ட் தென் மெயின் இது என்னென்னா ஹேவ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். ஸோ வில் மட்டும் யூஸ் பண்ணியிருந்தால் அது ஃப்யூச்சர் டென்ஸில் இருக்கும். இப்போ வில் ஹேவ் யூஸ் பண்ணியிருக்கனால இது வந்து ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குது. ஸோ அண்ட் தென் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஒரு கொஸ்டினாக கேட்குறோம், ஒரு இன்ட்ராகேட்டிவாக நம்ம கேட்கணும் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸை. அப்போ நம்ம எப்படி கேட்கலாம் அப்படிங்கிறத எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதுக்கான ரூல்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, ஃபார்முலா என்னென்னு பார்த்தோம்னா, வில், நம்ம வில்ங்கிற வேர்டு வந்தாலே ஃப்யூச்சர் டென்ஸ் தான். நம்ம கொஸ்டினாக கேட்கும் போது ஃப்யூச்சர் டென்ஸில் வில்ங்கிறத தான் ஃபஸ்ட்டு கொண்டு வருவோம். வில் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ப்ளஸ் சென்டென்ஸ் அண்ட் தென் மெயின் ஒன் கொஸ்டின் மார்க். எப்போயுமே இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் வந்து கொஸ்டின் மார்க்கோடு தான் முடியணும். ஸோ வில் நம்ம கொடுத்து கொஸ்டினை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சப்ஜெக்ட் வந்திருக்கு, நெக்ஸ்ட்டு ஹேவ் வந்திருக்கு, அண்ட் தென் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த வெர்ப், சென்டென்ஸ், கொஸ்டின் மார்க். நம்ம வந்து ஒரு சென்டென்ஸ்க்கு ஒரு ரூல்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டோம்னாலே நம்மளுக்கு அது மைண்டில் நல்லாவே மெமரைஸ் ஆயிரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள், வில் யூ ஹாவ் ரீச்டு தேர், வில் யூ ஹாவ் ரீச்டு தேர். வில் யூஸ் பண்ணியிருக்காங்க, சப்ஜெக்ட்டுக்கு யூ யூஸ் பண்ணியிருக்கோம், ஹாவ் அண்ட் தென் தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ரீச், ரீச்டு, தேர் அண்ட் தென் கொஸ்டின் மார்க். And then second sentence, will he have helped his parents? Will he have helped his parents? Will use பண்ணியிருக்கோம், subject and then have third form of the verb for help is helped his parents. Will she have gone to Madurai? Will she have gone to Madurai? அவள் மதுரைக்கு போயிருக்கா. gone, go, went, gone. தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த வெர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே வில்ங்கிற வேர்டில் ஸ்டார்ட் ஆகிருக்குது அண்ட் தென் கொஸ்டின் மார்க்கில் எண்ட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஃப்யூச்சர் டென்ஸாக ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸாங்கிறத ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இருக்கிற வேர்டு தான் ஹேவ். ஸோ வில் ப்ளஸ் ஹேவ் வந்தாலே நம்ம அதை கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம் இது வந்து ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். அண்ட் தென் இது நெகட்டிவாக இருக்கா இல்லை பாசிட்டிவாக இருக்காங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் நம்மளுக்கு தெரியும். நாட்டுங்கிற வேர்டு நம்மளுக்கு வரலை. ஸோ இது பாசிட்டிவ் சென்டென்ஸ் தான், பாசிட்டிவில் உள்ள இன்ட்ராகேட்டிவ். ஸோ இது நம்ம நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவில் நாட்டுங்கிற வேர்டு யூஸ் பண்ணுவோம். அது எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் இதுக்கு வந்து 2 ஃபார்முலாஸ் இருக்குது. 2 ஃபார்முலாஸ்னால் ரொம்பலாம் கஷ்டம் கிடையாது. ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், வில் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் நாட். நம்ம நெகட்டிவ்னு யூஸ் பண்ணுறதுனால நாட் யூஸ் பண்ணியிருக்கோம். நாட் ப்ளஸ் ஹேவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அண்ட் தென் சென்டென்ஸ் அண்ட் தென் கொஸ்டின் மார்க். அண்ட் செகண்ட் ஃபார்முலா, வில் ப்ளஸ் நாட் நம்ம யூஸ் பண்ணாமல் ஓன்ட் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் பார்த்தீங்களா. ஸோ ஓன்ட் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அண்ட் தென் சென்டென்ஸ் ரிமைனிங் கொஸ்டின் மார்க். ஸோ அதிலே நம்ம யூஸ் பண்ண அதே தான் யூஸ் பண்ண போகிறோம். பட் நாட் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணி இது நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் அப்படிங்கிறத காமிக்க போகிறோம். ஸோ அதில் ஃபுல்லாக வில் யூ வில் ஹி அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணோம். இதில் will I not, will she not,
won't he have அப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம சென்டென்ஸ் ஆரம்பிக்கும் போதே நெகட்டிவில் ஆரம்பிச்சிருக்கனால இது நெகட்டிவ்ஸ் இன்ட்ராகேட்டிவ் அப்படிங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். will I not have done this work before she comes? இந்த ஒர்க்கை அவள் வரதுக்கு முன்னாடி நான் முடிக்க மாட்டேனா, பண்ண மாட்டேனா, நம்மளை பற்றி நம்மளே நெகட்டிவாக கேட்குற மாதிரி, அதாவது செய்ய மாட்டோமா அப்படின்னு ஒரு டவுட்டில் கேட்குறோம். will I not have done this work before she comes? done யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் செகண்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா will she not have slept before completing the task? ஒரு சிலர் ஒரு டாஸ்க் கொடுத்தோம்னா அதை கம்ப்ளீட் பண்ணாமல் தூங்கவே மாட்டோம் அப்படிங்காங்க. அதே மாதிரி தான் இல்லை கொஸ்டின் கேட்டிருக்காங்க, will she not have slept before completing the task? அந்த டாஸ்க்கை முடிக்காமல் அவள் தூங்க மாட்டாளா? will she நாட்டுங்கிற வேர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்ட்ராகேட்டிவ் என்ன இன்ட்ராகேட்டிவ் நம்ம பார்க்கும்போது நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ். ஸ்லெப்ட் பிஃபோர் கம்ப்ளீட்டிங் த டாஸ்க், அந்த டாஸ்க்கை முடிக்கிறதுக்கு முன்னாடி. won't he have trust by the time you reach home? நீ வீட்டுக்கு போகிறக்குள்ளே அவன் ட்ரெஸ் பண்ணி கிளம்பியிருக்க மாட்டானா? won't நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம் will ப்ளஸ் நாட் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா won't he have will ப்ளஸ் have வந்தாலே நீங்கள் கண்ணை மூடிட்டு ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்னு யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் நாட் அது நெகட்டிவ் சென்டென்ஸ். won't he have dressed by the time you reach home? dressed by the time நம்ம எல்லாமே கீவேர்டில் பார்த்தோம்ல, by the time, by the year எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். dressed by the time you reach home and then question mark. ஸோ நம்ம இந்த வீடியோவில் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்னால் என்ன, அதுக்கான கீவேர்ட்ஸ் என்ன, பாசிட்டிவாக இருந்தால் எப்படி யூஸ் பண்ணணும், நெகட்டிவாக இருந்தால் எப்படி யூஸ் பண்ணணும், இன்ட்ராகேட்டிவில் எப்படி யூஸ் பண்ணணும், அண்ட் தென் நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவில் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.